இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா ஒயிட் ரைஸும் தக்காளி தொக்கும் தான் வைக்க போகிறோம். தக்காளி தொக்குக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 4 தக்காளி சின்ன சின்ன எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு, ஒரு 10 பல்லுக்கு பூண்டை ஊற்றி வச்சுருக்கேன். சின்னதாக 1/2 நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பூரா இப்போ பச்சையாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி விடாமல் நல்லா குறகுறன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், எல்லாமே தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நிறைய விடணும், அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்போ உளுந்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடலாம். நல்லா உளுந்து பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தண்ணி விடக்கூடாது. தொட்டுக்கு தண்ணி விடாமல் அரைச்சி பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டும் போகாது. பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா ரெட் கலராக வந்துருச்சு. இன்னும் நல்லா ரெட் கலராக ஆகணும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிஞ்சு வரும். இப்போ கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் எதுக்காக போடுறேன்டா, புளிப்பு உரப்பு எது இருந்தாலும் அதை சரிக்கணும், சிக்கலாக பண்ணிடணும். அதுக்காக கொஞ்சமாக வெள்ளை கட்டி போட்டுக்கலாம். வகுறு நமக்கு வந்து ஒரு மந்தமாக இல்லாமல் ஈக்குவலாக சரியாக இருக்கும். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆயிலெலாம் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். நல்லா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சட்டியில் ஒட்டாமல் இருக்குங்க. இவ்வளோதாங்க, சிம்பிளாக தக்காளியை பச்சையை அரைச்சி ஊற்றி தாளித்து நல்லா சிம்மிலே வச்சுருந்தா இந்த மாதிரி தொக்கா வந்துடும். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பாய்.